அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. குறிப்பாக சுமங்கலி பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா, சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செல்வ வளம் பெருகணும், கணவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பொருளாதார அந்தஸ்தோடு நிலைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அற்புதமான விரத நாள்னு பார்க்கும்போது காரடையான் நோன்பை சொல்லலாம். இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாதுங்க. உங்கள் எல்லாருக்குமே சத்தியவான் சாவித்திரி கதை தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது விதியால் சத்தியவானுடைய உயிர் அற்பாயுசில் போகிற மாதிரி இருந்து யமன் அவரை பிடிச்சிட்டு போன சூழ்நிலையிலையும் அவரிடம் மன்றாடி தன்னுடைய புத்தி கூர்மையால் சத்தியவானுடைய உயிரை சாவித்திரியானவங்க மீட்டெடுத்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த காரடையான் நோன்பு இருந்ததுனால தான் அவங்களுடைய கணவர் திரும்ப மீட்டெடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காரடையான் நோன்புன்னு சொல்லலாம். அதே போல் மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி கயிறை மாற்றி கட்டிக்கிறது தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றிக்கிட்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா மாசி கயிறு பாசி படியும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஏற்கனவே தாலி கயிறு மாற்றக்கூடிய நாட்கள் குறித்து நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் மாற்றியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. மேலும் இப்போ பார்த்திங்கன்னா கயிறு ரொம்ப பழுதாயிடுச்சு, ரொம்ப அருந்து போகிற மாதிரி இருக்குது, மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாளையும் நேரத்தையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மாற்றிக்கிறதுங்கிறது நல்லது. சரி, இப்போது இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, மாசி மாதத்தில் கடைசி நாளும் பங்குனி மாதம் தோங்கக்கூடிய நாள்லேயும் தான் கடைபிடிக்கப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாசி மாதத்தினுடைய 30ஆம் தேதி இருக்குது. இப்போ தொடங்கி அந்த 15ஆம் தேதி பங்குனி 1 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு நான் டைம் சொல்கிறேன், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இதை மீன சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணுங்கிறதுக்காக கழுத்தில் புது மஞ்சள் கயிறு கட்டிக்குவாங்க. திருமணமாகாத கன்னி பெண்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி வரன் அமையணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவன் அமையணும் அப்படிங்கிறதுக்காக கையில் இந்த மஞ்சள் கயிறு கட்டிக்குவாங்க. சரி, இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். இந்த காரடையான் நோன்பு சனிக்கிழமை வருதுன்னு சொல்கிறீங்களே, சனிக்கிழமை யாராவது தாலி கயிறு மாற்றிக்குவாங்களா அப்படின்ட்டு. இப்போ பொதுவாக இந்த மாசி மகமாகட்டும், மீனாட்சி திருக்கல்யாணமாகட்டும், காரடையான் நோன்பாகட்டும், இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நாளினுடைய சிறப்பு தான் எடுத்துக்குவாங்க. அது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னுட்டுலாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி இந்த ஆடி 18 வெள்ளிக்கிழமை வந்தாலும் நம்ம மாற்றிக்குவோம், அந்த மாதிரி தான். இப்போ இந்த நாளில் அந்த திதி கர்ணம் நட்சத்திரம் எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. அந்த நாளில் நல்ல நேரம் கேலண்டரில் போட்டுருது பாருங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அவசியம் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் மாற்றணுன்ட்டு கிடையாது. மாற்றுறது மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் பாரம்பரியமாக நிறைய வீடுகளில் இந்த காரடையான் நோன்பு வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா இது சனிக்கிழமைன்னெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த நாளில் மாற்றிக்குவாங்க, சரிங்களா? ஸோ சனிக்கிழமை அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. சரி, இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய படம், அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க. பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அடுத்தது அரிசி மாவு, வெல்லம், கருப்பு காராமணி இதை பயன்படுத்தி இனிப்பு அல்லது காரம்னா அடைகள் நம்ம செஞ்சு வழிபாடு செய்கிறது தான் வழக்கம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த கார அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதில் நீங்கள் பார்த்து அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த காரடையான் நோன்புக்கு அடை செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா கூட வரும். இனிப்போ காரமோ ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு அம்மன் முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க. சரி, முதல்ல டைமிங் தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாசி மாதத்தின் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6:48 அப்படிங்கும்போதே தொடங்குது. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி பின்னிரவு 1:08 வரைக்கும் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா டைமு, விரதம் இருக்கக்கூடிய டைமு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் சூரிய உதயத்தின் போதே குளிச்சுட்டு விரதம் இருக்க தொடங்கிடுவாங்க. மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு தான் விரதத்தை நிறைவு செய்வாங்க. இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படிங்கும்போது
காமாட்சி அம்மனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மேலும் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லை, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படிங்கும்போது இந்த விரதம் இருக்கும்போது இனி நல்ல ஒரு சிறந்த தம்பதிகளாக நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இப்போ இந்த நாளில் விரதம் இருந்தே தான் வழிபாடு செய்யணுமா, விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ காலையில் எழுந்ததும் குளிச்சுக்கோங்க. அதுவும் இந்த நாளில் குளிக்கும்போது மஞ்சள் பூசி குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதன் பிறகு சுவாமியினுடைய படத்தை தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு இந்த அடை சொன்னேன் இல்லையா, அந்த அடையை வந்து நீங்கள் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அடுத்தது தாலி கயிறு மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புது மஞ்சள் கயிறு, பூ, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சுவாமி படத்து முன்னாடி வந்து வச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து வச்சுக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கும்பிட்டு முடிச்சுட்டு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அந்த தாலி கயிறு வந்துட்டு நீங்கள் மாற்றி கட்டிக்கலாம். வீட்டில் கணவர் இருக்கிறாருங்கும்போது அவருடைய கையால் கட்டிக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது. அவர் வெளியூரில் இருக்கிறாருங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்கள், அதாவது மாமியார், அம்மா, இவங்க கிட்ட நம்ம கொடுத்து கட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? மேலும் நீங்கள் அந்த கயிறு வச்சு வழிபாடு செஞ்சு கும்பிட்றீங்க இல்லையா, அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது. பொதுவாக காரடியான் நோன்புக்குன்னே வந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன், என்னாலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய். இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து நான் வெண்ணையும் அடையும் வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து என்னுடைய கணவர் என்னை விட்டு நீங்காத மாதிரி என்னுடனே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அருள் தாருங்கள், ஆசீர்வாதம் புரியுங்கள் அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது கணவர் வந்து உடலாலையும் மனதாலையும் நம்மளை தவிர, அதாவது தன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரையும் வந்து நினச்சி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரம் கேட்குற ஒரு மந்திரம் தான் இது. சரிங்களா? இதை சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய கழுத்தில் வந்துட்டு கட்டிக்கலாம். சரிங்களா? சரி, என்னால் விரதம் இருக்க முடியாதுங்க, எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரியே மஞ்சள் பூசி குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கோங்க. சாமி முன்னாடி கயிறு எல்லாமே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அன்றைய நாளில் உப்பு புளிப்பு சேர்க்காத உணவு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். உப்பு வந்து சேர்த்து சமையல் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? உப்பு இல்லாத சமையல் தான் நீங்கள் சாப்பிட்ணும். புளிப்பு வந்து சேர்த்துக்கூடாது. இது ரெண்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு கழுத்தில் வந்து இந்த கயிறை வந்து கட்டிக்கலாம். சரி, இப்போ சனிக்கிழமை நாளில் எந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றக்கூடாது. ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கார்டியான் நோன்பே வந்து தொடங்கலை. ஏன்னா 6:48 போது தொடங்குது. ஸோ நீங்கள் வந்து காலையில் 7:30 8:30 அந்த ஒரு நேரத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. அடுத்து நமக்கு நல்ல நேரம் மதியம் 12:45 1:30 வரைக்கும் இருக்குது. ஆனால் உச்சி பொழுதுக்கு மேலே அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தை அவாய்ட் பண்ணுங்கள். காலையில் நான் சொன்ன 7:30 8:30 பயன்படுத்திக்கோங்க. பழைய தாலி கயிறை நீங்கள் எங்கேயாவது மரஞ்செடி கொடிக்கு மேலே வந்துட்டு தொங்க விட்டுருங்க. இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் வெற்றிலை பாக்கு பழம் வச்சு அதில் தாலி கயிறு வச்சுட்டு வந்து ஒரு பூ வைங்க, மஞ்சள் குங்குமம் வைங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது சிறப்பு. நீங்கள் ரொம்ப ஓரளவுக்கு வசதியாக இருந்தீங்கும்போது ஜாக்கெட் பிட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லைன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த கயிறும் மஞ்சள் குங்குமமாவது கொடுங்க, அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த நாளில் இது மாதிரி நம்ம தானம் கொடுக்கறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? சரி, இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.